ஓம் சாந்தி. 7/4/25 பாபா சொல்கிறாங்க மீட்டை வச்சு, சப்சே அச்சா தெய்வீ குண் ஹே சாந்த ரகனா. இனிமையான குழந்தைகளே, எல்லாவற்றை விட நல்ல சிறந்த தெய்வீக குணம் சாந்தமாக இருப்பது. எல்லாவற்றை விட சிறந்த தெய்வீக குணம் சாந்தமாக இருப்பது. அதிக் ஆவாஜிமே ந ஜானா. அதிக சப்தத்தில் செல்ல வேண்டாம், அதிக சப்தத்தில் வர வேண்டாம். மீட்டா போல்னா, இனிமையாக பேசுங்கள். तुम बच्चे अभी टाकी से मूवी से साइलेंस में जाते हो. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது டாக்கியிலிருந்து மூவி, பேசும் படத்திலிருந்து பேசாத படம், அப்படின்னா இந்த சத்தமான உலகத்திலிருந்து சூட்சுமதனம், பிறகு மூவியிலிருந்து சைலன்ஸ், அந்த சூட்சுமதனத்திலிருந்தும் பிறகு பரந்தாமம் செல்லுகிறீர்கள். இஸ்லியே அதிக் ஆவாஜிமே ந ஆவோ. ஆகவே அதிக சப்தத்தில் வராதீர்கள். நல்ல தெய்வீக குணம் சாந்தமாக இருப்பது. அதிக சத்தத்தில் வர வேண்டாம், இனிமையாக பேசுங்க. டாக்கி டு மூவி டு சைலன்ஸ் போகணும். அதனால் அதிக சத்தத்தில் வர வேண்டாம். கிஸ் முக்கிய தாரன் கே ஆதார் से சர்வ தெய்வீகுன் ஸ்வதக ஆத்தே ஜாயேங்கே. கேள்வி: எந்த ஒரு முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் சர்வ தெய்வீக குணங்களும் தாமாய் வந்துவிடும்? எந்த ஒரு முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் சர்வ தெய்வீக குணங்களும் தாமாய் வந்துவிடும்? उत्तर: मुख्य है पवित्रता की धारणा. பதில்: முக்கியமானது பவித்திரத்தாவின் தாரணை. தேவதாயே பவித்திரகே, தேவதைகள் பவித்திரமானவர்கள். இஸ்லியே உண்மை தெய்வீக குணகே, ஆகவே அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. இஸ் துனியா மே கோயி மே பி தெய்வீ குண் நகி ஹோ சக்தே. இந்த உலகத்தில் யாரிடத்திலும் தெய்வீக குணம் இருக்க முடியாது. ராவன் ராஜ்யமே தெய்வீ குண் ககாசி ஆயே. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணம் எங்கே இருந்து வந்துச்சு? பாபா தெளிவாக சொல்கிறாரு, இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே தெய்வீக குணம், இந்த உலகத்தில் சங்கமியத்தை விட்டுரும். கலியுகத்தில் நல்லவங்க இருக்காங்கல்ல, கலியுகத்தில் நல்லவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தெய்வீக குணம் இருக்குல்ல. பாபாவே சில வானிலை சொல்கிறார், நான் அப்படிலாம் நல்ல நல்ல குடும்பத்தை பார்த்துருக்கிறேன், 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி ஒத்துமையாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் பாபா. இது யார் சொல்லுவார்? பிரம்மா பாபா சொல்கிறார். சிவ பாபா சொல்கிறார், கலியுகத்தில் யார் நல்லவங்க? பவித்திரத்தா இல்லை. அப்புறம் அவங்கள்ட்ட என்ன நல்ல குணம் இருந்தாலும் அது போலி தான், சும்மா ஷோ. அப்போது பாபா சொல்கிறார், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வராருன்னா, தூய்மை இல்லாமல் யார்கிட்ட எந்த நல்ல குணம் இருந்தாலும் அது அஸ்திவாரம் இல்லாத வீடு மாதிரி. இடையில வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, தாய்லாந்தில் அப்படியே எத்தனையோ அடுக்குமாடி கட்டடம் அப்படியே ஈஸியாக சாயுது. இடையில எங்கேயோ ஒரு தேர் விட்டாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி தேர், அது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுது, பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது. அவங்க ரொம்ப பொறுமை, இவங்க ரொம்ப தைரியம், அவங்க ரொம்ப பணிவு. கலியுகத்தில் உள்ளவங்களை பார்த்து நம்ம சொன்னோம்னா அதுக்கு நம்மள்கிட்ட பாபா என்ன சொல்கிறாரு? அதுக்கு பேரெல்லாம் தெய்வீக குணமே இல்லை. ஃபஸ்ட்டு பவித்திரத்தா தாரணை பண்ணட்டும், அப்புறம் வர்றது தான் உண்மையான தெய்வீக குணம். பவித்திரத்தா தாரணை இல்லைன்னா மற்றது தெய்வீக குணத்தினுடைய லிஸ்ட்டில் வராது. அந்த நேரம் அவங்க நடிப்பு அப்படி இருக்குது, அவங்க கர்மா, அவங்க சூழ்நிலை. அதனால் அதுக்கு பேரில் பாபாவுடைய பார்வையில் தேவதைகள்கிட்ட இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது?
தெய்வீக குணம். காரணம் அவங்கள்ட்ட என்ன இருக்குது? பவித்திரத்தா இருக்கு. பாபா பவித்திரத்தாவுக்கு வெயிட்டு கொடுக்குறார். தலைப்பில் அமைதிக்கு வெயிட்டு கொடுக்குறார். கேள்வி பதிலில் பவித்திரத்தாவுக்கு வெயிட்டு கொடுக்குறாங்க. பாபா சொல்றார், இந்த உலகத்தில் யாரிடத்திலும் தெய்வீக குணம் ஏற்பட முடியாது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணம் எங்கே இருந்து வந்தது? தும் ராயல் பச்சே அபி தெய்வீகுன் தாரன் கர் ரகே ஹோ. ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நமக்கு பட்டமே என்னது? ராயல். ராயல் ராயல்னா ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் என்ன வார்த்தை சேர்த்துப்பாங்க? ராயல்னு சேர்ப்போம். தி ராயல் அப்படின்றதே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு. பாபா சொல்றார், ராயல் குழந்தைகளாகிய உங்களுக்கு, ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணத்தை தாரணை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நாமளே இப்போ தான் தாரணா பண்ணிட்டு இருக்கிறோம். கீத். ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம சொல்லி கேள்விப்படுவோம். இதுக்கு நான்பிக்கை கூட எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பாபா சொல்கிறார், இல்லை அவங்கள்ட்டெல்லாம் எந்த தெய்வீக குணமும் இல்லை. இப்போ நாம் இப்போ ப்ராக்டிஸில் இருந்துகிட்ருக்குறோம். இப்போ இங்கே எல்லாருமே யார் தான்? புருஷார்த்தி. ஒவ்வொருத்தராக ஒரு அலங்காரத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? மாட்டிகிட்ருக்குறோம். பாபா சொல்கிறார், இப்பொழுது ராயல் குழந்தைகளாகி நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கீத். போலா நாத்திசே நிராலா. பாடல். கள்ளம் கபடம் மற்றவர்களிலிருந்து தனிப்பட்டவரே. பாபா போலாவும் கூட இருக்கிறார். அந்த போலாக்கள்லையும் அவர் ஒரு தனி போலா. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு? ஒன்றுமே தெரியாதது மாதிரி இருக்கிறார். உலகத்தில் உள்ள போலாவுக்கு நிஜமாகவே ஒன்றுமே தெரியாது. அதனால் அவங்க போலாவாக இருக்கிறார். அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டோம்னா, கொஞ்சம் விவரமாயிட்டாங்கன்னா திருப்பி அவங்கள்ட்ட எல்லா விகாரமும் வந்துடும். பாபா போலாநாத்துக்குள்ளேயே தனி சிறந்தவராக இருக்கிறார். ஓம் சாந்தி. அபி பச்சே சமச்சித்தேகே கி பிகடிக்கோ பனானி வாலா ஏ கிஹிகே. இப்போ குழந்தைங்களாகி நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, சீர்கெட்டு விட்டதை சீர்திருத்தக்கூடியவர் ஒருவர் மட்டும்தான். பக்தி மார்க்கமே அநேகோங்கே பாஸ் ஜாத்தே ஹோ. பக்தி மார்க்கத்தில் நிறைய பேர்கிட்ட நீங்கள் போகிறீங்க. கித்னி தீர்த்த யாத்திராயை ஆதி கர்த்தேகே. எவ்வளவு தீர்த்த யாத்திரையெல்லாம் செய்கிறீர்கள். बिगड़े को बनाने वाला पतितों को बनाने पावन बनाने वाला तो एक ही है. சீர்கெட்டு விட்டவரை சீர்திருத்தக்கூடியவர், பதீத்தமானவரை பாவனமாக்கக்கூடியவரோ ஒருவரே ஒருவர்தான். அவர்தான் சத்கதி தரும் வள்ளல், வழிகாட்டி, விடுதலை அளிப்பவரும் அவர்தான். பிகடிக்கோ பனானேவாலா, பதீத்த பாவனன், சத்கதி தாத்தா, கைட், லிபரேட்டர். அவரே என்ன பண்ணிக்க வேண்டியிருக்குது நம்மள்கிட்ட? நான் யார் முன்னால் உட்காந்துருக்கிறேன், நல்ல டாக்டர், நல்ல டீச்சர் அப்படின்னு சொன்னால் தானே கொஞ்சம் கவனமாக மரியாதையாக அவர்கிட்ட டீல் பண்ணுறோம். அதனால் அவரே தன்னை என்ன பண்ணிக்கிறாரு? நான் யார் நினைச்சேன்? பிகட்டிக்கோ பனானேவாலா. அதுவும் நான் ஒருத்தர் தான், என்னை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. பதீத்த பாவனன், கைடு, சத்கதி தரும் வள்ளல், லிபரேட்டர். இப்பொழுது இந்த மகிமை இருக்கிறது. ஆனால் அநேக மனிதர்கள் அநேக தர்மம், மடம், அநேக பாதை, சாஸ்திரங்கள் இருக்கும் காரணத்தினால் அநேக பாதைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் தான், ஆனாலும் நிறைய கடை உருவாயிடுச்சு. நம்ம ஒரு கடையாக ஏறி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? தேடிட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக நல்ல கடைக்கு, உருப்படியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ பாபாஸ்ரா இன்னைக்கு அநேகமாகிடுச்சு. அதனால் அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க. சுகம் மற்றும் சாந்திக்காக சத் சங்கங்களுக்கு செல்லுகிறார்கள் அல்லவா? ஜோ நஹி ஜாத்தி வக மாயாவி மஸ்தி மேகி மஸ்த் ரகத்தேகே. யார் அப்படி செல்வது இல்லையோ அவர்கள் மாயாவின் போதையிலேயே போதையுற்று இருக்கிறார்கள். கோர்ஸ் கூப்பிட்டா கூட சொல்லுவாங்களே, எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், மாயாவி மஸ்த், எங்களுக்கு என்ன குறை? அப்போது அது ஒரு விதமான மாயாவி போதையில் இருக்கிறாங்க. இதையும் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கலியுகத்தின் கடைசி. மனிதர்கள் இதை புரிந்திருக்கவில்லை. சத்யுகம் எப்பொழுது ஏற்படுகிறது? இப்பொழுது எந்த யுகத்தில் இருக்கிறோம்? இதை பாபா சொல்றார்,
எந்த குழந்தைகளும் நீங்கள் புரிய வைக்க முடியும். அவங்களுக்கு தெரியல, நீங்க புரிய வைக்க முடியும். புது உலகத்தில் சுகம், பழைய உலகத்தில் அவசியம் துக்கம் ஏற்படுகிறது. இந்த பழைய உலகத்தில் அநேக மனிதர்கள், அநேக தர்மங்கள் இருக்கின்றன. தும் கோயி கோபி சம்ஜா சக்தேகோ, நீங்க யாருக்கும் புரிய வைக்க முடியும். பழைய உலகம் துக்கம்தான். ஏன்னா அநேக தர்மம் ஆகிடுச்சு, இது பழசாயிடுச்சு, இது கலியுகம், சத்யுகம் முடிந்து போய்விட்டது. அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, வேறு தர்மம் எதுவும் இல்லாதிருந்தது. பாபா பல முறை புரிய வைத்திருக்கிறார். ஃபிரிபி சம்ஜாத்தேகே, திரும்பவும் புரிய வைக்கிறார். டயர்டே ஆகாத ஒரே ஒரு ஆள்னா யாரு தான்? திரும்பவும் நமக்கு பல முறை புரிய வச்சுட்டார், திரும்பவும் புரிய வைக்கிறார். ஜோ ஆயே உன்கோ நயி துனியா அவர் புராணி துனியாக்கா ஃபரக் திக்கானா சாகியே, யார் வர்றாங்களோ அவங்களுக்கு புது உலகத்துக்கும் பழைய உலகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிய வைக்க வேண்டும். பல் வகு கியாபி ககே கோயி 10,000 வருஷ ஆயு ககத்தே, அவங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். சில பேர் சொல்லுவாங்க 10,000 வருஷம்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க 30,000 வருஷம்னு சொல்லுவாங்க. பாதைகள் அநேகம் இருக்கிறது அல்லவா? அப் உன்கோங்கே பாசத்தோ ஹைஹி சாஸ்திரோங்கி மத், இப்போ அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் என்னது மட்டும்தான்? சாஸ்திரங்களினுடைய பாதை மட்டும்தான். மனிதர்களினுடைய பாதை இருக்கிறது அல்லவா? சாஸ்திரங்களை எழுதினதும் மனிதர்கள் தானே. அதில் அப்படி சொல்லியிருக்க, இதில் எப்படி சொல்லியிருக்குது? அதை எழுதுனதும் யாரோ ஒரு மனிதன் தானே. தேவதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவது இல்லை. சத்தியுத்தில் தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. உன்ஹோங்கோ, அவர்களை மனிதர்கள் என்றும் கூட கூற முடியாது. தோ ஜப் கோயி மித்திர சம்பந்தி ஆதி மில்தேகே தோ உன்கோ பைட் யகு சுனானா சாகியே, ஆக நண்பர்கள் உறவினர்கள் போன்ற யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு இதை அமர்ந்து கூற வேண்டும். விசாரிக்கி பாத்துகை, இதெல்லாம் சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம். எதை நீங்கள் நிறைய சிந்திக்கிறீங்களோ அதை உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஞானம் சொல்ல வரலைன்னா சிம்பிளான அர்த்தம் என்னது? சிந்திக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட்டுட்டு அவங்க வேற எதையோ என்ன பண்ணுறாங்க? இந்த 1 ஹவரில் மேட்ரு இல்லை, 1 ஹவர் தான் மேட்ரு, ஆனாலும் இந்த 1 ஹவரில் மேட்ரு இல்லை. இதுக்கு பிறகு நீங்கள் போய் வாணியை கொஞ்சமாவது திருப்பி ஒரே ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டாலே போதும், அதுவே ஃபுல் டேக்கு ஓடும். ஒருவேளை ஒரு முறை ரிவிஷன் பண்ணலைன்னு வச்சுப்போமே, பாபா சொல்லார் இந்த படியை விட்டு தாண்டினாலே போதும் எல்லாம். பாபா சொல்கிறாங்க இங்கே விஷயம் என்னன்னா, இங்கே நம்ம யாரும் அஞ்ஞானி கிடையாது, இங்கே யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. விஷயம் என்னன்னா சிந்திக்கிறோமா அல்லது இல்லையா, இதில் தான் நமக்குள்ளே என்ன வந்துடுது. பாபா சொல்கிறல நான் கொடுக்கறது எல்லாருக்கும் ஒரே ஞானம்தான், ஆனால் சிலர் அப்படி சிலர் இப்படி. ஏன் அப்படின்னா அவர்களுடைய சிந்தனை. பாபா சொல்றார் விசாரிக்கி பாத்துகை, இங்கே விஷயம் எல்லாம் என்னது? சிந்தித்தலின் விஷயம். புது உலகத்தில் எத்தனை குறைவான மனிதர்கள். பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களால் ஞானம் சொல்லாமல் இருக்க முடியாது. யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது 2 வார்த்தையாவது என்ன பண்ணிடுவீங்க சொல். அவங்களெலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க ஏற்கனவே அப்படி இப்படி, அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். நமக்கு சொல்ல மாட்டோம்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம சிந்திக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். சொல்கிறதுக்கு தயங்குறோம்னாலே கூட அர்த்தம் என்னது தான்? சிந்திக்கலை. சிந்திக்கிறது தான் விஷயம். மேட்ரு அவங்கள்ட்ட இல்லை, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நாம் இன்னும் என்ன பண்ணலை? சிந்திக்கவே இல்லை. புது உலகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருக்கிறார்கள், பழைய உலகத்தில் எவ்வளவு ஜனத்தொகை பெருகிவிட்டது. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் இருந்தது, மனிதர்களும் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். தெய்வீக குணங்கள் தெய்வீகுன் ஹோத்தேஹி ஹே தேவதாவோமே. திரும்பவும் சொல்ல வரார், தெய்வீக குணங்கள் இருக்கிறதே யார்கிட்ட தான்? தேவதைகள்கிட்ட தான் அப்படின்றார். தெய்வீக குணங்கள் இருக்கிறதே தேவதைகள்கிட்ட தான். மனுஷியோமே நகி ஹோத்தே,
மனிதர்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இல்லை. தப்தோ மனுஷ்ய ஜாக்கர் தேவதாவுக்கு ஆகே நமஸ்தே கர்த்தேகேனா. அதனால தான் தேவதைகளுக்கு முன்னால போய் மனிதர்கள் வணங்குகிறார்கள் அல்லவா, தேவதைகளை மகிமை பாடுகிறார்கள். அவங்களுக்கு தெரியுது தேவதைகள் யாரு, சொர்க்கவாசி, நாம யாரு, நரகவாசி, கலியுகவாசி. மனிதர்களிடத்தில் திரும்பவும் அந்த பாயிண்ட்டை சொல்றார், மனுஷியோமே தெய்வீகுன் ஹோன சகே. மனிதனிடத்தில் தெய்வீக குணம் இருக்கவே முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. நீ மனுஷனா இருந்தாலுமே பிரயோஜனம் இல்லைன்றார் பாபா. மனுஷனிடத்துல என்ன இருக்கவே முடியாதாம, தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது அப்படின்றார். கியோங்கி ஏன்னா ஏன்னா பாபா எனக்கு சொல்ற பாயிண்ட் என்ன, பவித்திரத்தா இல்லை. சிம்பிளான விஷயம் என்னது, தேவதைகள்கிட்ட ஏன் தெய்வீக குணங்கள் இருக்குது, அங்கே பவித்திரத்தா இருக்கிறது. பாத்திரத்தில் எவ்வளோ ஊற்றினாலும் பாத்திரம் ஓட்டையாக இருக்கிற வரைக்கும் ஊற்றுறதுல பிரயோஜனமே இல்லை. பாத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா அதில் தங்கும். பாபா சொல்கிறார், தேவதைகளிடத்துல பவித்திரத்தா இருக்குது, அந்த தெய்வீக குணங்கள் தங்குது. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. கோயி ககே பலானேமே பகு தச்சே தேவி குணுகே. சில பேர் சொல்கிறாங்களாமா, பாபா அந்த அந்த ஆத்மா பாருங்க ஞானத்திலேயே வரல, ஆனால் அவங்கள்ட்ட நல்ல குணம் இருக்குது. ஞானத்திலேங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை, பொதுவாக நீங்கள் யாரையோ காமிச்சு அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல குணவான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாபா சொல்கிறார், நல்ல குணத்தை தான் பார்க்கணும். ஆனாலும் பாபா இன்னைக்கு சில உண்மையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கிறதுக்காக சொல்கிறார். பாபா சொல்கிறார், நீங்கள் யாரையாவது பார்த்து இவங்கள்ட்ட நல்ல தெய்வீக குணங்கள் இருக்கிறதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, போலோ நகி தெய்வீகுன் ஹோத்தேஹி ஹே தேவதாவோமே. நீங்கள் சொல்லணும், அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் தெய்வீக குணம் இல்லை, தெய்வீக குணம் இருக்கிறதே தேவதைகளிடத்துல தான். கியோங்கி வகு பவித்திரகே, ஏன்னா அவங்க யாரு, பவித்திரமானவங்க. யகாம் பவித்திர ந ஹோனே காரன் கோயிமே தெய்வீகுன் ஹோன சகே. இங்கு பவித்திரத்தா இல்லாத காரணத்தினால் யாரிடத்திலும் தெய்வீக குணம் இருக்க முடியாது. கியோங்கி ஏனெனில் ஆசுரி ராவன் ராஜ்ய கைனா. ஏனெனில் அசுர ராவண ராஜ்யம் அல்லவா, அசுர ராவண ராஜ்யம் அல்லவா. ராவண ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது அப்படின்றார். நயே ஜாடுமே தெய்வீ குணுவாலே தேவதாயே ரகத்தேகே. புதிய மரத்தில் தெய்வீக குணம் கொண்ட தேவதைகள் இருக்கிறார்கள். பிறகு மரம் பழையதாகி விடுகிறது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் கொண்டவர்கள் இருக்க முடியாது. சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகளினுடைய இல்லற மார்க்கம் இருந்தது. இல்லற மார்க்கத்தினர்களுக்குத்தான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. சத்தியுகத்தில் நாம் பவித்திர தேவி தேவதையாக இருந்தோம். சந்நியாச மார்க்கம் அங்கு இருந்தது இல்லை. எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. ஆனால் பாபா சொல்றார், நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், ஆனால் என்ன, சபி பாயிண்ட்ஸ் கிஸ்கி புத்தியுமே ரகுன சக்கே. எல்லா பாயிண்ட்டும் யார் புத்தியிலையும் இருக்க முடியாது. பாயிண்ட்ஸ் பூல் ஜாத்தியே இஸ்லியே ஃபெயில் ஹோத்தேகே. பிரச்சனை எங்கே இருக்குதாமா, பிரச்சனை எங்கே இருக்குது, பாயிண்ட்ஸ் மறந்து போது, அதனால் ஃபெயில் ஆகிறோம். பிரச்சனை வேற எங்கேயுமே இல்லை. பாபா அடிக்கடி சொல்லுவார், இது நினைவு மற்றும் மறதிக்கான விளையாட்டு. நினைச்சிட்டோம் அப்படின்னா பாஸ் ஆகிட்டோம், ஞான பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் போதும். மறந்துட்டோம் அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டோம். விஷயம் இவ்வளோதான். என்ன, பாயிண்ட்ஸ் மறந்து போது, அதனால் ஃபெயில் ஆகிறோம். இன்றைக்கி ஃபெயில் ஆகிறதுக்கு பாபா சொல்கிற ரீசன் என்னது, பாயிண்ட் மறந்து போகுது. அதனால தான் சில பாபாலாம் கடைசி காலத்தில் சோத்துலலாம் எழுதியிருக்கிறார், நீங்கள் என்ன தான் ஞாபகப்படுத்தினாலும் யசோதா ஒரு ஆத்மா, நாராயணன் ஒரு ஆத்மான்னு அந்த வயசில் அந்த செவரில் இருக்கணுமா, மனசுக்குள்ளேயே பயிற்சி பண்ணக்கூடாதா? ராயலா இல்லை செவத்துலலாம் கிரிக்கிட்டு. ராயலாவது புருஷார்த்தம் முக்கியம். புருஷார்த்தம் முக்கியம்னா நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் ஆரம்பத்துலேயும் டைரியாக எழுதி தள்ளினார்.
கடைசியில் செவுத்துல எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போது இந்த மறதிங்கிறது அவ்வளோ பெரிய மாயா. எவ்வளோ உயர்ந்த ஞானத்தை, எவ்வளோ தெளிவாக தெரிஞ்ச ஞானத்தை, எவ்வளோ சிம்பிளான ஞானத்தை கூட மறக்க வச்சிரும். மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு நாம் ஏதாவது ஒரு யுக்தி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு கையில் ஒரு பேப்பரையாவது வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, அப்பப்போ எழுதிக்கோங்க. இன்றைக்கி வரதானேங்கிறத ஒரு 100 முறை எழுதிருங்களேன். அட்லீஸ்ட் நான் ஆத்மாங்கிறதையாவது ஒரு 10 முறையாவது அங்கங்கே நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். பாபா சொல்கிறார், ஃபெயில் எதனால் ஆகிறாங்க, மறந்து போவதால் ஆகிறாங்க. யாரும் இங்கே குற்றவாளிலாம் இல்லை, முட்டாள்லாம் இல்லை. சில பேருக்கு ஞாபகம் இருக்குது, சில பேருக்கு மறந்து போகுது, அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். நினைவு இருக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நினைவு இல்லாதவங்க தோத்துறாங்க, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெரிய குற்றவாளிலாம் இல்லை, இது சின்ன குற்றம் தானே. ஆனால் இந்த சின்ன குற்றமே போதும், எல்லா பெரிய குற்றத்தையும் என்ன பண்ணிடும். இந்த ஒரு கதையில் சொல்லுவாங்க, 3 தப்பில் ஏதாவது ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கொலை பண்ணுறது, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் மது அருந்துறது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இந்த 3 தப்பு சொல்லி இந்த 3 தப்பில் எதையாவது ஒன்றே செய்யி அப்படின்னு சொல்லும்போது, அந்த கதையில் வந்து குழந்தை கொலை பண்ணுறதா, அது எவ்வளோ பெரிய பாவம், நான் அதை செய்ய மாட்டேன். இன்னொரு தப்பு சொல்லுவார், அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். மது அருந்துறது யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காத ஒன்று, அதை வேணால் குடிச்சிட்டு உட்காந்துறேன்னு சொல்லிட்டு குடிச்சிடுவார். மது அருந்தின பிறகு மற்ற 2 தப்பையுமே அவர் என்ன பண்ணிடுவார். சரி, அதாவது விஷயம் என்னென்னா, பார்க்கறதுக்கு சின்ன தப்பாக தெரியும், ஆனால் அது எல்லா தப்பையுமே என்ன பண்ணிடும். அது வந்து என்ன, எது புத்தி இல்லாமல் போயிடுது இல்லையா. எது சரி எது தப்புன்னு என்ன பண்ணாமல் போயிடுது, தெரியாமல் போயிடுது. சேம் அதே மாதிரி இங்கே மதுலாம் அருந்த வேண்டாம், வாணி பாயிண்ட்டை மறந்தாலே போதும். பாபா சொன்ன ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மறந்தாலே போதும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டு ஞாபகத்தில் இருந்தால் கூட பழச்சிப்போம். ஒரு பாயிண்ட்டும் ஞாபகம் இல்லைன்னா தான் என்ன ஆக முடியும், ஃபெயில் ஆக முடியும். பாபா சொல்றார், ஃபெயில் ஆகிறதுக்கு பெரிய பெரிய கெட்ட குணம்லாம் தேவையில்லை. வாணியை மறக்கிற ஒரே ஒரு கெட்ட குணம் இருந்தாலே போதும், அது என்ன ஆக்கி விட்டுடும், ஃபெயில் ஆக்கி விட்டுடும். தெய்வீக குணம் தாரணை செய்ய இயலாது. பாயிண்ட்ஸ் மறந்து போதுனாலே தெய்வீக குணத்தை தாரணை செய்ய முடியாது. ஏகிஹி தெய்வீகுன் அச்சாகே, ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லது. தெய்வீக குணத்தை லிஸ்ட் போடலை பாபா இன்னைக்கு. அன்பு, அமைதி, ஆனந்தம், சாந்தி, சக்தி, தூய்மை, 36 குணம், 86 குணம்லாம் சொல்லலை. ஏகிஹி தெய்வீகுன் அச்சாகே, ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லதுன்றார். ஜாஸ்தி கோயிசே ந போல்னா, ரொம்ப முக்கியமான வார்த்தை. யார்கிட்டையுமே ஜாஸ்தி பேச வேண்டாம். அவங்க ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் வர 1/2 மணி நேரம் பேசிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பாபா என்ன சொல்கிறாரு, யார்கிட்டையுமே என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லலை, ஜாஸ்தி பேச வேண்டாம். அப்படி பேசித்தான் ஆகணும், கொஞ்சம் பேசுங்க. அப்புறம் மீட்டா போல்னா, ஜாஸ்தி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லலை, ஜாஸ்தி பேசாதீங்க. அப்புறம் வார்த்தை என்ன சொல்கிறார், மீட்டா போல்னா, இனிமையாக பேசுங்க. பகுத்து தோடா போல்னா சாகி, அப்புறம் சொல்கிறார் ரொம்ப கொஞ்சமாக பேசுங்கன்றார். கொஞ்சம் கூட சொல்லலை, ரொம்ப 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 5 வார்த்தை, 5 வார்த்தை பேசுகிற இடத்துல 1 வார்த்தை, 1 வார்த்தை பேசுகிற இடத்துல ஒரு ஸ்மைலே போதும். பாபா சொல்கிறாங்க, तुम क्योंकि तुम बच्चों को टाकी से मूवी से சைலன்ஸ் में जाना है. ஏன்னா உங்கள் நேரம் இப்போ அப்படிப்பட்ட நேரம். இப்போ நீங்கள் டாக்கி டு மூவி டு சைலன்ஸ். மூவிக்கு போகிறதுனாலே ஒரு குஷி இருக்கும். அந்த காலத்தில் சின்ன வயசுல எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் சினிமாவுக்கு போங்கப்பாங்க. இப்போ நாம் மூவிக்கு போகிறோன்ற, மூவினா வெறும் அசைவு மட்டுமே இருக்கக்கூடிய சூட்சும வதனம். இது வந்து டாக்கீஸ் அப்படின்னா பேச்சு உலகம். இந்த டாக்கி டு மூவி போகணும். அதாவது சாக்கார உலகத்திலிருந்து சூட்சுமதனத்திலிருந்து சைலன்ஸ் உலகத்துக்கு போகணும். ஆகவே டாக்கி கோ பகுத் கம் கர்னா சாக்கியே, பேச்சை ரொம்ப குறைச்சிக்கணும். ஜோ பகுத் தோடா தீரே சே போல்தே ஹே சமஜ்தே ஹே யக ராயல் கர்காகே, யாராவது கொஞ்சமாக மெதுவாக ரொம்ப கொஞ்சமாக மெதுவாக பேசுகிறாங்களோ அவங்கள என்ன சொல்கிறோன்னா, இவங்க ராயலான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பாபா சொல்லுவார், செக்ரட்டரி, அந்த காலத்தில் ராஜாக்கள், பிரம்மா பாபா இருக்கிற காலத்தில் ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த பரம்பரை இருக்கும்ல,
அந்த ராஜாக்கள்லாம் வந்து நகை வாங்க போனாங்க அப்படின்னா நகையை பார்ப்பாங்களாம். கடைக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாமா, நகையை பார்ப்பாங்களாமா. இல்லை அரண்மனைக்கு வந்திருக்கிற நகையை அப்படி பார்ப்பாங்களாமா. எந்த நகை அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த நகையை அப்படி பார்த்துட்டு செக்ரட்டரி அப்படி பார்த்துட்டு போயிடுவாராமா. யார்? ராஜா. மற்ற எல்லா பேச்சு வழக்கையும் யார் பார்த்துக்கணும்? இந்த நகை நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன கிரீடம் இறங்கிற போதா என்ன? அவங்க வளர்ப்பு அப்படி. எவ்வளவு முடியுமோ விஷயத்தை எதுலேயே முடிச்சிடணும், சமிக்ஞையிலேயே முடிச்சிடணும். அது வந்து அந்த ராஜ பரம்பரைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஏன்னா பேச பேச அப்போ பாபா சொல்கிறாங்க, நாம் அப்படி ஒரு உலகம் போகிறோம். அதனால் இப்பொழுதிலிருந்தே அந்த பயிற்சி பண்ணணும். இங்கே கூட யார் குறைவாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவங்க நல்ல குடும்பம், பெரிய கௌரவமான குடும்பம் போல் இருக்குது. அதனால் ஜாஸ்தி என்ன பண்ணலை, பேசலை. முக்கு சே சதைவ் ரத்தன் நிக்கலே, வாயை ஒருவேளை துறக்கிறதா இருந்தால் முத்துக்கள் மட்டுமே, ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்படட்டும். सन्यासी अथवा कोई भी हो तो उनको नई दुनिया पुरानी दुनिया का கான்ட்ராஸ்ட் பத்தானா चाहिए. அது சன்னியாசியோ இல்லை வேற யாரானாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு புது உலகம் பழைய உலகத்தின் வேறுபாட்டை புரிய வைக்க வேண்டும். சத்யுகத்தில் தெய்வீக குணம் கொண்ட தேவதைகள் இருந்தார்கள். அவர்கள் இல்லறவாசிகளாக இருந்தார்கள். நீங்கள் சந்நியாச தர்மத்தை சேர்ந்தவர்கள் முற்றிலும் தனியாக இருக்கிறீர்கள். இருந்தபோதும் இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அல்லவா? புது சிருஷ்டி சதோ பிரதானமாக இருக்கிறது. சன்னியாசிட்டு இதெல்லாம் சொல்லணும். இப்பொழுது இது தமோ பிரதானமாக இருக்கிறது. ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கிறது என்றால் சரீரமும் தமோ பிரதானமாக கிடைக்கிறது. இப்பொழுது உலகமே பதீத்த உலகம், எல்லோரையும் பதீத்தம் என்றே கூற இயலும். அது தூய்மையான சதோ பிரதானமான உலகம். அந்த புது உலகம் தான் இப்பொழுது பழைய உலகம் ஆகியிருக்கிறது. இந்த நேரம் எல்லா மனித ஆத்மாக்களும் நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பெரும் குழப்பம் உடையதாக இருக்கிறது. धनी को न जानने के कारण आपस में लड़ते झगड़ते रहते हैं. பெரும் செல்வந்தராகிய தலைவனாகிய ஒரு தந்தையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த செல்வந்தர் அவர் நமது அப்பான்னு புரிஞ்சுக்கும் போது இங்கே என்ன இருக்காது, 2 பாயிண்ட். ஒன்று செல்வந்தர், 2வது அப்பா. ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்ட பிறகு நமக்குள்ள இங்கே என்ன இல்லை, சச்சரவுகள் இல்லை. அப்போ பாபா தனிக்கோ செல்வந்தரை புரிந்து கொள்ளாத காரணத்தினால், அதாவது பரமாத்மாவை புரிஞ்சிக்காத காரணத்தினால தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். படைப்பாளரையும் படைப்பையும் புரிந்து கொண்டவர்களுக்கு ஆஸ்திகர்கள் என்று சொல்லப்படுகிறது. சந்நியாச தர்மத்தை சேர்ந்தவர்களோ புது உலகத்தையே அறிந்திருக்கவில்லை. பிறகு அவர்கள் அங்கே வருவதும் இல்லை. பாபா புரிய வைத்திருக்கிறார், இப்பொழுது எல்லா ஆத்மாக்களும் தமோ பிரதானம் ஆகியிருக்கிறார்கள். பிறகு எல்லா ஆத்மாக்களையும் சதோ பிரதானமாய் யார் ஆக்குவார்? அது தந்தையால் மட்டும்தான் முடியும். சதோ பிரதான உலகத்தில் குறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அப்பொழுது முக்தி தாமத்தில் இருப்பார்கள். அது பிரம்ம தத்துவம். அங்கு ஆத்மாக்களாகிய நாம் நிவாசம் செய்கிறோம். அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவோ அவிநாசி. இது அவிநாசி நாடகம். இதில் எல்லா ஆத்மாக்களுக்கும் பார்ட்டி இருக்கிறது. நாடகம் எப்பொழுது ஆரம்பித்தது? இதை யாரும் ஒருபோதும் கூற முடியாது. இது அனாதி டிராமா அல்லவா? बाप को सिर्फ पुरानी दुनिया को नई बनाने आना पड़ता है. பாபா பழைய உலகத்தில் இதை புது உலகமாக்க வரவேண்டி இருக்கிறது. பழைய உலகத்துக்கு மட்டும்தான் வரவேண்டி இருக்கிறது. ஐசே நகி பாப் நயி சிருஷ்டி ரச்சித்தேகே, ஜப் பதித் ஹோத்தேகே தப் ஹி புகார்த்தேகே. புதுசாக ஒரு உலகத்தை அவர் படைக்கலை. பழசை என்னவா மாத்துறாரு? புதுசாக மாத்துறார்.
பாபா சொல்கிறார், நேற்று கூட இந்த விஎஸ்பி போயிட்டு இருக்கும்போது சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் சொல்லிட்டு இருந்தார், புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறது ரொம்ப ஈஸி, இந்த மராமத்து பணி வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நச்சு வேலை அப்படிம்பாங்க. ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சிடலாம், அதை வந்து அந்த கரெக்ஷன் பண்ணி தைக்கிறதுன்னு இருக்குல்ல, அளவு சரி பண்ணி ஆல்டர்னேஷன் பண்ணுறதுன்றது அது ரொம்ப கஷ்டம். பாபா சொல்கிற என் வேலை என்னதுன்னா புது உலகம் படைக்கிறதெல்லாம் இல்லை. அப்புறம் பழசை இதை என்னவாக்குறாரு, புதுசாக. அது ரொம்ப கஷ்டம். அப்போ தானே அவருக்கு பெருமை. எது கஷ்டமான வேலையோ அதை நான் பார்த்துக்கிறேன். புதுசாக ஒன்று நான் உருவாக்கலை, பழசை நான் புதுசாக மாற்றுகின்றேன். இன்னைக்கு பாபா ஆரம்பத்தில் சொல்லல, பிகடிக்கோ பனானே வாலா, சீர்கட்டதை சீர் செய்கின்றேன். சமைக்கிறதுலையும் சொல்லுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது வேற, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறத அதை வந்து சரி செய்கிறதுங்கிறது வேற. அது நல்ல கைதேர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். இப்போ இதை என்ன செஞ்சால் சரி செஞ்சிடலாம். யாரோ ஒருத்தவங்க சொதப்பி வச்சுட்டு போயிருப்பாங்க, ஒரு திறமையான ஆள்கிட்ட கேட்டு அதை என்ன பண்ணிடுவோம், அதை சரி செஞ்சிடும். இது இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு கேட்டால் இதை பண்ணுங்க அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அந்த வேலையை தான் இப்போ பாபா என்ன பண்ண வந்திருக்கிறார், சரி செய்ய வந்திருக்கிறார். இப்போ பாபா சொல்கிறாங்க, நான் புதிய சிருஷ்டியை உருவாக்குவது இல்லை. அவர் வர்றது பழைய சிருஷ்டியில், பழசை அவர் என்னவா மாற்றுறார், புதியதாக மாற்றுகின்றார். பாபா சொல்கிறாங்க, இப்போ எல்லா ஆத்மாக்களுமே தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள், பிறகு எல்லா ஆத்மாக்களையுமே சதோ பிரதானம் ஆக்குவது அப்படிங்கிறது ஒரு தந்தையால் மட்டும்தான் முடியும். பாபா நமக்கு சொல்கிறார், ஆத்மா அழிவற்றது, நாடகம் அழிவற்றது, இதில் எல்லா ஆத்மாக்களுக்கும் கதாபாத்திரம் இருக்கிறது. இப்போ இந்த பதீத்த உலகம் பாவன உலகமாக ஆக்கப்பட வேண்டும். சத்தியுகத்தில் யாரும் அவரை அழைக்க போகிறதே கிடையாது. இந்த ராவண உலகம் பதீத்த உலகத்தில் தான் எல்லாரும் அழைக்கிறோம். ராவணன் நம்மை பதீத்தமாக்கி இருக்கின்றான், புறம்பிதா பரமாத்மா வந்து பாவனமாக்குகின்றார். இது பாதி பாதியான காலம் என்று தான் கூறுவோம். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு பாதி பாதி. ஞானத்தினால் பகல் ஏற்படுகிறது, அங்கு அஞ்ஞானமே இருக்கிறது இல்லை. பக்தி மார்க்கம் இருளான மார்க்கம் என்று கூறப்படுகிறது. தேவதைகள் தான் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து பிறகு இருளில் வந்து விட்டார்கள். ஆகவே இந்த ஏணிப்படியில் இது காண்பிக்கப்படுகிறது. மனிதர்கள் எப்படி சதோ ரஜோ தமோவில் வருகிறார்கள். இப்பொழுது எல்லாருடைய நிலையுமே இத்து போனதாகி இருக்கிறது. தந்தை வந்து டிரான்ஸ்ஃபர் செய்கின்றார், அதாவது மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். ஜப் தேவதா தே தோ ஆசுரோ குணோ வாலா மாலா மனுஷிய நகி தே. எப்போ நாம் தேவதையாக இருந்தோமோ அப்போ அசுர குணம் கொண்ட மனிதர்கள் இருந்தது இல்லை. இப்பொழுது இந்த அசுர குணம் கொண்டவர்களை தெய்வீக குணங்களாக யார் ஆக்குவார்? இப்பொழுதோ அநேக தர்மம், அநேக மனிதர்கள், சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் இருக்கிறது. ஆகவே துக்கத்திற்கான பேச்சுக்கே இடமில்லை. சாஸ்திரங்களில் நிறைய கட்டுக்கதைகள் எழுதப்பட்டு விட்டன. அதையே ஜென்ம ஜென்மங்களாய் படித்து வந்தோம். பாபா கூறுகிறார், இவையெல்லாம் பக்தி மார்க்கத்து சாஸ்திரங்கள். இவற்றினால் என்னை யாரும் அடைந்துவிட முடியாது. நானும் ஸ்வயம் ஒரே ஒரு முறை வந்து எல்லோருக்கும் சத்கதி செய்கின்றேன். சும்மா யாரும் அப்படி திரும்பி சென்றுவிட முடியாது. அப்படின்னா நிறைய சாது சன்னியாசிகளை வந்து நம்ம ஐக்கியமாகிட்டார், ஜோதியோட கரைஞ்சிட்டார், ஐக்கியமாயிட்டார், முக்தி அடைஞ்சிட்டார்னு சொல்கிறோம். நான் வந்து கூட்டிட்டு போகாத வரைக்கும் யாரும் சும்மா அப்படி வாபஸ் போயிட முடியாது. பகூத் தைரிய சே பைட் சம்ஜானா சாகியே, ஹங்காமா பி நாகோ. ரொம்ப பொறுமையாக உட்கார்ந்து புரிய வைக்கணும். ஒரு சாமியார்கிட்ட போய் உங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்காது, இது வரைக்கும் யாரும் முக்தி அடையலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆகிடும், கோவம் வந்துடும். என் குரு முக்தி அடையலைன்னு சண்டைக்கு வந்துடுவார். அதனால் பாபா சொல்கிறார், ரொம்ப பொறுமையாக அமர்ந்து புரிய வைக்கணும். நீங்கள் பேசும்போது அங்கே சச்சரவுகள் என்ன பண்ணிடக்கூடாது, ஏற்பட்டுடக்கூடாது. சலசலப்பு ஏற்படுற மாதிரியான பாயிண்ட் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே வேண்டாம் அப்படின்றார். உன் லோகோங்கோ அப்பனா அகங்காரத்தோ ரகுத்தாகேனா, அவர்களுக்கு தன் அகங்காரம் இருக்கிறது அல்லவா. அவங்க ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க, அதை போய் நீங்கள் தப்புன்னு சொல்லும்போது அது அவங்களுடைய அகங்காரத்தை சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆகிடும்.
அது அப்புறம் திருப்பி ரொம்ப ஹார்டாகிடுவாங்க. பசங்க அவங்களுக்கு ஒரு அகங்காரம், நான் சொல்கிறதா ரைட் அப்படின்னு இருக்கும் இல்லையா? சன்னியாசிகளை பற்றி சொல்கிறார். அவங்கள்ட்ட போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திடக்கூடாது. சாது சந்தோங்கே சாத் ஃபாலோயஸ் பி ரகத்தேகே. வெறும் சாது சன்னியாசி மட்டுமில்லை, அவங்களோட கூடவே சீடர்களும் இருக்கின்றார்கள். ஜட்டு ககுதேங்கே. நீங்கள் அவங்கள்ட்ட சில நேரம் தனியாக கூப்பிட்டு சொன்னால் கூட ஏற்றுப்பாங்க. அந்த கூட்டத்தோடு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ரொம்ப அவமரியாதையாக போயிடும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரம்மா குமாரியம் கா ஜாது லகா ஹே இனுகோபி. அந்த சன்னியாசிக்கு பயம் இருக்கும். இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிட்டோம்னா நம்ம சீடர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பிரம்மா குமாரிகள் இவங்களுக்கு ஏதோ மாய மந்திரம் வச்சுட்டாங்க, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, தலையாட்டுறாங்க. உண்மைன்னு தெரிஞ்சும் கூட அவங்களால உண்மைன்னு சத்தமாக என்ன பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. அவங்க நிலைமை அப்படி. நிறைய நிஜமாவும் அப்படி நடந்திருக்குது. மதுபன்லாம் போயிட்டு வந்திருந்த சன்னியாசி சொல்லுவார், எனக்கு தெரியுது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சத்தியம்னு, ஆனாலும் இந்த மடத்தை நான் இப்பொழுதே இப்படியே விட்டுட்டுலாம் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நான் இங்கே தான் இருந்தாகணும். அது சரியில்லை, தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இதுலேருந்து வழி முடியல. அவங்களுடைய அமைப்பு அப்படி சிக்கலாக இருக்கிறது. சயானே மனுஷிய ஜோ ஹோங்கே வகு ககேங்கே எக விசார் கர்னே யோகிய பாத்துகே. அப்படிப்பட்ட சன்னியாசிகளில் கூட யார் புத்திசாலிகளாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்வாங்களாமா, நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, நான் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். பாபா இன்னைக்கு முக்கியமாக எதை சொல்லிட்டு வரான்னா, முக்திங்கிறது நான் வராமல் யாருக்கும் கிடைக்காது. இது மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது, சன்னியாசிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாயிண்ட்ஸு. அதை கூட நீங்கள் சில பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க நான் இதை யோசித்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்களாமா. கண்காட்சிகளில் படவிளக்கங்களில் அநேகம் பேர் அநேக விதத்தில் வருகிறார்கள் அல்லவா. கண்காட்சிகளில் யார் வந்தாலும் அவர்களுக்கு மிக பொறுமையாய் புரிய வைக்க வேண்டும். ஹிந்தியில் தைரியசே சம்ஜானாகன்னு இருக்குது. தைரியம்னா நாம் தமிழில் நினைக்கிற மாதிரி தைரியமாக புரிய வைக்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமாமா, ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்க என்ன சொன்னாலும் நான் சரிதான். ஒரு வார்த்தை அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிக்கோங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நைஸாக சொல்லணும். அதெல்லாம் தப்பு அப்படிலாம் இல்லை, அந்த 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 நோங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால் சொல்கிற தைரியசே சம்ஜானா சாஹியே. ஜெய்சே எப்படி பாபா தீரச்சிசே சம்ஜாரகேகே. பாபா நம்மள்ட்ட எப்படி பேசுகிறாரு, குழந்தை நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அவர் நமக்கே சரி சொல்கிறார், ஆனாலும் குழந்தை தேவதை இப்படி இல்லையே. அப்போது எப்படி பாபா நமக்கு பொறுமையாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பகுத் ஜோர்சே போல்னா நகி சாகியே. ரொம்ப சத்தமாக பேசிவிட வேண்டாம். பிரதிஷ்னி மே தோ பகுத் இக்கட்டே ஹோ ஜாத்தே ஹேனா. கண்காட்சிகளில் நிறைய பேர் சேர்ந்துடுறாங்க இல்லையா. फिर कह देना चाहिए आप कुछ टाइम देकर एकांत में आकर समझेंगे तो आपका रचिता रचना का राज समझाएंगे. 10 பேருக்கு மத்தியில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, அங்கே கேட்குற கேள்வி கொஞ்சம் இடக்கூடமாக தெரியுதுன்னா நீங்கள் சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் தனியாக நேரம் எடுத்து வாங்க, உங்களுக்கு படைப்பாளர் படைப்பை பற்றி எல்லா ரகசியத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், புரிய வைப்போம். அந்த 10 பேர் டயத்தை என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு ஆளுக்கு புரிய வைக்கிறோங்கிற பேரில் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் அவங்கள்ட்ட அன்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக புரிய வைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் சாயங்காலம் வாரீங்களா, நாளைக்கு வாரீங்களா, சென்டருக்கு வாரீங்களா, அவ்வளோதான். வாக்குவாதத்தில் போயிடக்கூடாது. படைப்பின் ஆதிமத்தி அந்திமத்தின் ஞானத்தை படைப்பாளரான தந்தை தான் புரிய வைக்கிறார். மற்றவர்கள் எல்லோரும் யாமரையும் பராபரமே என்று கூறிவிட்டார்கள். எங்களுக்கு படைப்பை பற்றியும் தெரியாது, படைப்பாளரை பற்றியும் தெரியாது, தெரியாது தெரியாது யாமரையும் நேத்தி நேத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோய்பி மனுஷிய எந்த மனிதர்களாக இருக்கட்டும் அவங்களால பரந்தாமத்துக்கு நேரடியாக போய்விட முடியாது. ஜான சகே ஞானசே சத்கதி ஹோ ஜாத்திகே. ஞானத்தினால் சத்கதி ஏற்படுகிறது. பிறகு ஞானம் அவசியப்படாது. சத்தியத்தில் இந்த ஞானத்தை தந்தையை தவிர்த்து வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. சம்ஜானே வாலா கோயி புஜர்க் ஹோகா தோ மனுஷிய சம்ஜேங்கே யகபி அனுபவிகே. புரிய வைக்கிறவர் கொஞ்சம் வயசானவராக இருந்தால் மனிதர்கள் கூட இவங்க அனுபவி
பெரியவங்க சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் பெரியவங்க சொன்னால் அவங்க மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர்கள் அனுபவிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜரூர் சத்சங்க ஆதி கியா ஹோகா, அவசியம் இவங்க நிறைய சத்சங்கங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நிறைய சொற்பொழிவு கதா காலட்சேபம்லாம் கேட்டிருப்பாங்க. கோயி பச்சே சம்ஜாயிங்க தோ ககைங்க யக கியா ஜானே. ஆனால் ஒரு சின்ன குழந்தை பட விளக்கம் சொல்லுதுன்னா கேட்குறவங்களுக்கு என்ன தோணும், இதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற அந்த ஒரு அலட்சியம் வந்துடுது. तो ऐसे ऐसे को புஜர்க்கு அசர் படு சக்தாக. ஆனால் அப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு எந்தெந்த மாதிரி ஆட்கள்னால் பாபா இப்போ முக்கியமாக சொல்ல வர்றாருன்னா இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல வர்றார். அந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களை வச்சு புரிய வைங்க அப்படின்றார். அப்போ தான் அவங்க சொல்கிறத கொஞ்சமாவது என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் வாணி சொல்வார், கண்காட்சிகளில் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் நிப்பாட்டுங்க. அவங்க ஆச்சரியப்படுவாங்க, இந்த சின்ன குழந்தைகளுக்குள்ளே இவ்வளோ ஞானமா. இது யாருக்குன்னா அந்த பணிவான உள்ளம் உள்ளவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ஆட்கள் போய் பண்ண வேண்டியிருக்குது, புரிய வைக்க வேண்டி இருக்கிறதுன்னு பாபா சொல்கிறார். தந்தை ஒரே ஒரு முறைதான் இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக்குகின்றார். மாதாக்கள் அமர்ந்து அவர்களுக்கு புரிய வைத்தால் மிகவும் குஷி அடைவார்கள். சொல்லுங்கள், ஞான கடலான தந்தை ஞான கலசத்தை மாதாக்களாகி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இதை பிறகு நாங்கள் மற்றவர்களுக்கு தருகின்றோம். பகூத் நமரத்தாசே போல்தே ரகனாகே, மிகுந்த பணிவோடு பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். சிவன்தான் ஞானக்கடல். அவர் எங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார். நான் மாதாக்களாகிய உங்கள் மூலம் முக்தி ஜீவன் முக்திக்கான கதவுகளை திறக்கின்றேன். வேறு யாரும் திறக்க முடியாது. நாம் இப்பொழுது பரமாத்மா மூலம் படித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு எந்த மனிதரும் கற்றுத்தரவில்லை. ஞானக்கடல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டும்தான். நீங்கள் எல்லோரும் பக்தியின் கடலாக இருக்கிறீர்கள், பக்தியின் அத்தாரிட்டியாக இருக்கிறீர்கள். ஞானத்தினுடைய அத்தாரிட்டியாக நீங்கள் இல்லை. ஞானத்தின் அத்தாரிட்டி பாபா கூறுகிறார், நான் ஒருவராக மட்டுமே இருக்கிறேன். மகிமாபி ஏகிக்கி கர்த்தேகே, மகிமை கூட ஒருத்தருக்குத்தான் செய்கிறோம். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். நாம் அவரைத்தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எங்களுக்கு, அதாவது நமக்கு பிரம்மாவின் உடல் மூலம் கற்றுத்தருகிறார். ஆகவே பிரம்மா குமார குமாரிகள் என்ற மகிமை இருக்கிறது. இப்படியெல்லாம் மிக இனிமையான ரூபத்தில் அமர்ந்து புரிய வையுங்கள். இவ்வளோ நேரம் பாபா நமக்கு சொல்கிறது, ஒரு பெரியவங்களை படித்தவங்களை ஒரு சன்னியாசியை சந்திக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இப்படியெல்லாம் என்ன பண்ணுங்க, புரிய வைங்க. நாங்கள் ஒன்றும் எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லை, எங்களுக்கு பரமாத்மா சொல்கிறார், அவர் தான் ஞான கடல். இதையெல்லாம் அவங்கள உட்கார வச்சு என்ன பண்ணுங்க, புரிய வைங்க. பெரியவங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் இல்லையா? அதுதான் சொல்கிறார் பாபா, நீங்கள் இதையெல்லாம் இனிமையான ரூபத்தில் அமர்ந்து புரிய வையுங்கள். பல் கித்னாபி படா ஹுவாஹோ, எவ்வளவு படித்தவங்களாக இருந்தாலும் சரி, நாம் அந்த மரியாதையை நாம் அவசியம் கொடுக்கணுன்றார். டேர் பிரசன்ன கர்த்தேகே, எதிர்க்க உள்ளவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. முதல்ல தந்தையை பற்றி தான் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். முதலில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க, படைப்பாளர் தந்தை. पगले तुम यह समझो रचिता बाप है व नहीं, सभी का रचिता एक ही शिव बाबा है, वही ज्ञान का सागर है. அப்போது படைப்பாளர் தந்தை மட்டும் இல்லை, அவர்தான் ஞானக்கடல், டீச்சர், சத்குருவாகவும் இருக்கிறார். முதல்ல இந்த நிச்சய புத்தியை ஏற்படுத்துங்க. படைப்பாளர் தந்தை தான் நமக்கு படைப்பின் ஆதிமத்திய அந்திமத்தின் ஞானத்தை தருகின்றார். அவர்தான் நமக்கு புரிய வைக்கின்றார். அவர் கூறுவதுதான் சரியானது, அவர் சரியானதைத்தான் கூறுவார். அதாவது இறைவன் கூறுகிறார், அவர்தான் எல்லாம் தெரிந்தவர். இதை நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு தோணிடுச்சுன்னா வாக்குவாதம் வந்துடும். பாபா சொல்கிறார்,
நீங்கள் இப்படி இதை இறைவன் சொன்னது, அவர் சத்தியத்தை தான் கூறுவார், அவர்தான் ஆதிமத்தை அந்திமத்தை கூறுகிறார், இதையெல்லாம் சொல்லி இறைவன் மேலே நம்பிக்கை ஏற்படுத்திட்டீங்கன்னா பிற் கோயி பிரசன்ன ஊட்டுன சக்கை, பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் வர முடியாது. சொல்றது இறைவன்னு புரிகிற வரைக்கும் அர்ஜுனன் கிருஷ்ணரை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறார், எதிர்த்து கேள்விட்டே இருக்கிறார். மகாபாரதத்தில் அந்த கீதா சொல்கிற சீனில் கீதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அர்ஜுனனுக்கு திருப்தியோ நம்பிக்கையோ ஏற்படலை. அவர் சொல்கிறத செய்கிறதுக்கும் தயாராக இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னால் முடியாது. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னால் முடியாது. நம்மள கூட சில நேரம் வந்துடும். பாபா சொல்கிறார், எப்போ அவர் வில்லையும் அம்பையும் எடுத்துகிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாருன்னா, என் முன்னால் இருந்தது மனுஷன் இல்லை, என்னுடைய நண்பன் இல்லை, என்னுடைய மாமனும் மச்சானும் இல்லை. நான் கிருஷ்ணரை அப்படித்தானே அவர் நினைக்கிறார். தன்னுடைய தோழன், தன்னுடைய தேரோட்டி, இல்லை தனக்கு மாமன், இப்படித்தான் அவர் நினச்சிட்ருக்கிறார். அப்புறம் அவர் விஸ்வரூபம் காமிச்ச பிறகு, ஆஹா கடவுள் இல்லை இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறான்னு சொன்ன பிறகு தான் அவர் யுத்தத்துக்கு ரெடி ஆகிறார். இது கதை தான். உண்மையும் இங்கே அப்படித்தான். சொல்கிறது பரமாத்மான்னு எதுக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அவங்க உங்கள்கிட்ட எந்த கேள்வியுமே என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. முதல்ல அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்க. நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது இவங்க இல்லை, இவங்க மூலமாக இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு தோணிடுச்சுன்னா பிறகு கேள்வி வர முடியாது. தந்தை வருவதே சங்கமத்தில். அவர் கூறுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான். முஜே யாத் கரோ தோ பாப் பஸ்ம ஹோ ஜாயே. என்னை நினைவு செய்யுங்கள், பாவம் அழிந்து போய்விடும். ஹமாரா காமுகி ஹே பதித்தோங்கோ பாவன் பனானேக்கா. என்னுடைய வேலையே பதித்தமானவர்களை பாவனமாக்குதல். இப்பொழுது தமோ பிரதான உலகமாக இருக்கிறது. பதித்த பாவனன் தந்தை இன்றி யாருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்க முடியாது. எல்லோரும் கங்கைக்கு ஸ்நானம் செய்ய செல்லுகிறார்கள். இருந்த போதும் அவர்கள் பதித்தமாகத்தான் இருக்கிறார்கள் இல்லையா? நான் உங்களை கங்கா ஸ்நானம் செய்யுங்கள் என்று கூறுவது இல்லை. நான் கூறுவதெல்லாம் என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். நானே நாயகிகளாகிய உங்கள் அனைவருக்குமான நாயகன். எல்லோரும் ஒரு நாயகனை நினைவு செய்கிறீர்கள். ரச்சனாக்கா கிரியேட்டர், படைப்பினுடைய படைப்பாளர் ஒரே ஒரு தந்தைதான். வகு ககத்தேகே, அவர் சொல்றார், தேகி அபிமானிபன் முஜே யாது கரோ தோ இஸ் யோக அக்னி சே விகர்ம வினாஸ் ஹோங்கே. ஆத்ம அபிமானியாகி என்னை நினைவு செய்யுங்க, அப்போ இந்த யோக அக்னியில விகர்மம் விநாசம் ஆகிடும். யக யோக பாப் அபி ஹி சிக்லாத்தேகே. இந்த யோகத்தை தந்தை இப்பொழுதுதான் கற்றுத்தருகிறார். இப்பொழுதுன்னா பழைய உலகம் மாறக்கூடிய இந்த நேரத்தில் விநாசம் எதிரே நிற்கிறது. இப்பொழுது நாம் தேவதை ஆகி கொண்டிருக்கிறோம். தந்தை எவ்வளவு ரகசியங்களை கூறுகிறார். பாப்புக்கே சாமனே பல் சுன்தேகே. பாபாவுக்கு முன்னால கேட்கலாம், பரந்து ஏக்கரஸ் ஹோனகி சுன்தே. ஆனால் ஏக்கரஸ் ஆகி கேட்பது இல்லை. புத்தி அவுர் தரஃப் பாகத்தி ரகத்தீகே. புத்தி வேறு வேறு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பக்தியிலும் இப்படி நடந்தது. முழு நாளுமே வேஸ்ட் ஆயிடுது. பாக்கி ஜோ டைம் முக்கரர் கர்த்தேகே உஸ்மே பி புத்தி ககான் சலி ஜாத்தேகே. மற்றபடி விசேஷமாக சாமி கும்பிடணும், இல்லை கதா காலட்சேபம் கேட்கணும்னு உட்கார்ந்தாலும் அந்த நேரத்துலையும் புத்தி எங்கேயோ அலைஞ்சிடுது. சப்கா ஐசா ஹால் ஹோத்தா ஹோகா. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுத்தான் இருக்கும். மாயா ஹேனா, மாயா இருக்கிறது அல்லவா. कोई बच्चे बाप के सामने बैठे ध्यान में चले जाते हैं. சில குழந்தைங்க பாபாவுக்கு முன்னாலே உட்கார்ந்து டிரான்ஸில் போயிடுறாங்க. யகிபி டைம் வேஸ்ட் ஹுவானா. பாபாவுக்கு முன்னால் உட்காந்துட்டு வாணியை கேட்காம அவங்க டிரான்ஸ், ஏதோ காட்சி பார்த்தேன், நான் வதனத்துக்கு போனேன், நான் சத்தியத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் டைம் வேஸ்ட்டு தான். வருமானம் என்பது வாணியில தான் இருக்கிறதே தவிர டிரான்ஸில் கிடையாது, காட்சி பார்க்கறதுல இல்லை. தந்தை கூறுகிறார், நினைவில் என்னுடைய நினைவில் இருங்கள், இதில் தான் விகர்மம் விநாசமாகும். காட்சி பார்ப்பதால் புத்தியில் தந்தையின் நினைவே இருப்பதில்லை. இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளுக்குள் நுணுக்கி கொள்ளுங்கள். பாபாவை நினைச்சாதான் பாவ கர்மம் அழியும், காட்சி பார்த்தா ஒன்றும் இல்லை. நீங்கள்
तुमको तो आंखें बंद भी नहीं करनी है, நீங்களோ கண்களை மூடவே வேண்டாம். யாதுமே बैठना है ना, நினைவில் உட்காரணும் இல்லையா. ஆங்கே கோல்னே சே டர்னா நகி சாகியே, கண்ணை திறக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். ஆங்கே குலி ஹோ, கண்கள் திறந்து இருக்கட்டும். புத்தியில் நாயகனுடைய நினைவு மட்டுமே இருக்கட்டும். கண்களை மூடி அமருவதற்கு இங்கே விதி தரப்படவில்லை, நியமம் சட்டமே இல்லை என்றார். கண்களை மூடுவதற்கு சட்டம் இல்லை அப்படின்றார், ரூல்ஸ். இங்கே கண்களை மூடுவதற்கு காயதா நகி. பாபா கூறுகிறார், நினைவில் அமருங்கள். ஐசே தோடைகி ககத்தை ஆங்கே பந்து கரோ, நான் கண்ணை மூடுங்கன்னு சொல்லவே இல்லையே. ஆங்கு பந்துக்கர் कांद ऐसी नीचे कर बैठेंगे तो बाबा कैसे देखेंगे. கண்ணை மூடி தலையை சாட்சி உட்காந்தா பாபா எப்படி பார்ப்பார்? பாபா எவ்வளோ கவனமாக பார்க்குறாரு. அவர் ஏதோ பரந்தாமத்தில் இருந்துட்டு வாணி சொல்லிட்டு இருக்காரு நினச்சிக்க கூடாது. பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, கண்ணை மூடி தலையை சாட்சி உட்காந்துருந்தா பாபா எப்படி உங்களை பார்ப்பார்? அவரை நிமிர்ந்து பார்த்தா தானே இந்த குழந்தைக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யணும்னு தோணும். சில பேர் இப்படியே வட்டம் போட்டுக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வாணி எழுதுறது கூட ஷார்ட்டாக குறிப்பாக எழுதிக்கிட்டு உடனே என்ன பண்ணணும், வாணி முடிகிற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறதும் கூட நம்ம ஷார்ட்டாக எழுதிட்டு பாபாட்ட திருஷ்டி வாங்கணும். இந்த முகம் பார்த்து வாணி கேட்கணும். பாபா சொல்றார், நீங்கள் தலை குனிந்து கண்மூடி கேட்டால் பாபா எப்படி உங்களை பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறார். அவங்கள பெருசாக யோகின்னு நினச்சிப்போம், தப்பு. கண்ணை மூடிட்டு சில பேர் தலையை குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்க யார் கிடையாது, கண்ணோட கண்ணு பார்க்கணும். உலகத்திலே திருடன் தான் என்ன பண்ண மாட்டாங்க, நேருக்கு நேரு பார்க்க மாட்டாங்க. பாபா சொல்கிறார், நிமிர்ந்து பாருங்க, பாபாட்ட திருஷ்டி வாங்குங்க, பாபா உங்களை பார்க்கணும். ஆங்கே கபி பந்து நகி கர்னி சாகியே, கண்களை ஒரு பொழுதுமே மூட வேண்டாம். அதுவும் முக்கியமாக வாணி கேட்கும்போது, யோகா பண்ணும்போது. ஆங்கே பந்து ஹோ ஜாத்திகே தோ குச் தாலுமே காலா ஹோகா, கண்கள் மூடி இருந்தால் பருப்பில் ஏதோ கருப்பு இருக்கிறது. பாபாவுடைய வசனம் பாருங்க. யாராவது ஒருத்தவங்க கண்ணை மூடி உட்காந்துட்டு வாணி கேட்டாங்கன்னா பாபா என்ன சொல்கிறாரு, பருப்பில் ஏதோ கருப்பு இருக்குதுன்றார். இது ஏதோ கொஞ்சம் கோளாறு, கோளாறுக்கு தான் அது கண்ணை திறக்க மாட்டேங்குது, குனிஞ்சு உட்காந்துருக்குது. அவர் கோய் யாது கர்த்தே ஹோங்கே, இவங்க வேற யாரையோ நினைச்சிட்டு இருப்பாங்க. பாபா கூறுகிறார், வேறு எந்த நண்பர் உறவினர் போன்றவரை நினைவு செய்தால் நீங்கள் உண்மை நாயகியாக இருக்க மாட்டீர்கள். உண்மையான நாயகி ஆனால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். உழைப்பு மொத்தமும் நினைவில் இருக்கிறது. நான் ரொம்ப உழைச்சிட்டேன். பாபா உழைப்பெல்லாம் எதில் இருக்குது, நினைவில் இருக்கிறது. தேக அபிமானத்தில் தந்தையை மறந்து விடுகிறார்கள், பிறகு சோர்ந்து விடுகிறார்கள். பாபா கூறுகிறார், இங்கு நீங்கள் மிகுந்த இனிமையுடையவர் ஆக வேண்டும். வாத்தாவரன் சூழ்நிலையும் இனிமையாக இருக்கட்டும். எந்த சப்தமும் ஏற்படுத்திவிட வேண்டாம். யார் வந்தாலும் பார்க்க வேண்டும். கோயி பி ஆயே தோ தேக்கே, பாத்து கித்தனி மீட்டே கர்த்தேகே, யார் வந்தாலும் பார்க்கணும். இவங்க எவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறது ரைட்டு தப்புலாம் ரெண்டாவது, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது புரியட்டுன்றார் பாபா. இங்கே எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, இதுவே சேவைதான்றார் பாபா. பகுத் சைலன்ஸ் ஹோனி சாகி. இந்த இடத்துக்கு வராங்கன்னா இந்த இடத்த அவங்க எப்படி ஃபீல் பண்ணணும், ரொம்ப சைலன்ஸாக இருக்குது. குச்சிபி லடனா ஜகடனா நகி, எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம். நகி தோ, இல்லை என்றால். ஜெய்சே பாப் டீச்சர் குரு தீனோக்கி நிந்தா கராத்தேகே, அது தந்தை டீச்சர் குரு 3 பேரையும் நிந்தனை ஏற்படுத்துவதாக ஆகிவிடுகிறது. வகுப்பிற் பதவி பகுத்து கம்பாயங்கே, அவர்கள் பதவியும் பிறகு குறைவாக அடைவார்கள். பச்சோங்கோ அப் சமஜ் தோ மிலிகே, குழந்தைங்களுக்கு இப்போ புத்தி கூர்மை கிடைத்து விட்டது. தந்தை கூறுகிறார்,
நான் உங்களுக்கு கற்றுத் தருவது உயர்ந்த பதவி தருவதற்காக, உயர்ந்த பதவி அடைவதற்காக. படித்து பிறகு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், தானும் புரிந்து கொள்ள முடியும். ஹம்தோ கோயிக்கோ சுனாத்தே நகித்தோ, ஒருவேளை நான் யாருக்குமே ஞானம் சொல்லலைன்னா என்ன பதவி கிடைக்கும்? பிரஜைகளை உருவாக்கவில்லை என்றால் என்ன ஆகுவோம்? யோகா இல்லை, ஞானம் இல்லை என்றால் பிறகு அவசியம் படித்தவருக்கு முன்னால் கூடை தூக்க நேரிடும். தன்னை பார்க்க வேண்டும். இந்த நேரம் ஃபெயிலாகிவிட்டால், குறைந்த பதவியை பெற்றுவிட்டால் கல்பத்திற்கும் குறைந்த பதவியைத்தான் பெறுவோம். தந்தையின் வேலை புரிய வைப்பது. நகி சம்ஜேங்கேத்தோ, அவர் கை தட்டிட்டு சொல்லுவாங்க இல்லையா, நான் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டேன், செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டேன், அப்புறம் உங்க பாடு அப்படிம்பாங்க இல்லையா. பாபா என் வேலை புரிய வைக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா தன் பதவியை நீங்கள் தான் அழைச்சிப்பீங்க. கைசே கிஸ்கோ சம்ஜானா சாகியே வகுபி பாபா சம்ஜாத்தே ரகத்தேகே. யாருக்கு எப்படி புரிய வைக்கணும் அதையும் பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். சில பேர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டால் பாபா என்ன சொல்லிடுவார்? பண்ணிக்கோம் பார். சில பேர்கிட்ட 100 மடங்கு தண்டனையும் பார். அப்போது அவர் பாருங்க, நாடி பார்த்து தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அவர் பொய் பேசுகிறார், தப்பு பேசுகிறாரெலாம் இல்லை. அவர் எதை பார்க்குறார்? ஃபஸ்ட்டு பாபா யாருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி பாபா புரிய வைப்பது போல நாமும் புரிய வைக்க வேண்டும். பாபா வகுபி பாபா சம்ஜாத்தே ரகத்தே. யாருக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிறதையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஜித்தனா தோடா அவர் ஆகிஸ்தே போலேங்கே உத்தனா அச்சா. எவ்வளவு கொஞ்சம் மெதுவாக பேசுவீங்களோ அவ்வளவு நல்லது. பாபா சேவை செய்யக்கூடியவர்களை மகிமையும் பாடுகிறார் அல்லவா. நிறைய பேர் நல்ல சேவா பண்ணுறாங்க. அவங்க பாபாவுடைய உள்ளத்தில் இடம் பெற்று விடுகிறார்கள். சேவையினால் தான் இதயத்தில் இடம் பெறலாம் அல்லவா. நினைவு யாத்திரையும் அவசியம் வேண்டும். அப்பொழுதுதான் சதோ பிரதானம் ஆகுவீர்கள். தண்டனை அதிகம் அடைந்துவிட்டால் பதவி குறைந்துவிடும். பாவம் பஸ்வம் ஆகவில்லை என்றால் தண்டனை நிறைய அடைய நேரிடும், பதவியும் குறைந்துவிடும். தனக்கே அவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதுவும் ஒரு வியாபாரம் அல்லவா. நஷ்டத்தில் போய்விட வேண்டாம். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். உயர்ந்தவராக வேண்டும். பாபா உன்னதிக்காக, முன்னேற்றத்திற்காக விதவிதமான விஷயங்களை கூறுகின்றார். இப்பொழுது என்ன செய்வீர்களோ அதை அடைவீர்கள். நீங்கள் பரிஸ்தானி தேவதை ஆக வேண்டும். குணுபி ஐசி தாரன் கர்ணேகே. குணங்களையும் தேவதை போல தாரணை செய்ய வேண்டும். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோं प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिक मुख्यमान सारम किसी से भी बहुत नम्रता धीरे से बातचीत करनी है. யாருடனும் மிகுந்த பணிவாய் மெதுவாய் உரையாட வேண்டும். யாருடனும் மிகுந்த பணிவாய் மெதுவாய் உரையாட வேண்டும். போல் சால் பகுத் மீட்டாகோ. பேச்சு நடத்தை மிக இனிமையாக இருக்கட்டும். பேச்சு நடத்தை மிக இனிமையாக இருக்கட்டும். சைலன்ஸ் கா வாத்தாவரன் ஹோ. அமைதியின் சூழல் இருக்கட்டும். அதாவது உருவாக்குங்கள், அமைதியான சூழ்நிலையை உருவாக்குங்கள். कोई भी आवाज ना हो तब सर्विस की सफलता होगी. எந்த சத்தமும் ஏற்படுத்த வேண்டாம், அப்பொழுதே சேவையில் வெற்றி ஏற்படும். சச்சா சச்சா ஆஷிக் பன் ஏக் மாசுக்கு கோ யாத் கர்னா ஹே. உண்மையிலும் உண்மையான நாயகி ஆகி ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும். உண்மையிலும் உண்மையான நாயகி ஆகி ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும். யாதுமே கபி ஆங்கே பந்து கர் காந்தே நீச்சே கர்கே நகி பைட்டனாகே. நினைவினில் ஒரு பொழுதும் கண்ணை மூடி
கழுத்தை சாய்த்து, அதாவது தலையை கவிழ்த்து அமர்ந்து விட வேண்டாம். நினைவினில் ஒருபோதும் கண்களை மூடி தலையை சாய்த்து அமர அதாவது குனிந்து அமர வேண்டாம். தேகி அபிமானி ஹோக்கர் ரகனாகே, ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். वरदान, सर्व खजानों को स्वयं के प्रति औरों के प्रति यूज करने वाले अखंड महादानी भव. वरदानम, सर्व खजानाக்களை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய, சர்வ கஜானாக்களை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அகண்ட மகாதானி, இடைவிடாத மகாதானி ஆகுங்கள். தொடர்ச்சியான மகாதானி ஆகுங்கள். நான்ஸ்டாப் அகண்டன்னா என்ன? நான்ஸ்டாப் மகாதானி. அப்பப்போ இல்லை, அகண்ட மகாதானி ஆகுங்கள். எப்படி தந்தையின் பண்டாரா சதா இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய பண்டாரா, அவருடைய கஜானா கதவுகள், அவருடைய கிச்சன் கதவுகள் ஒரு பொழுது என்ன பண்ணுறதில்லை, ஸ்டாப் ஆகிறதே இல்லை. பாபாவுடைய பண்டாரா எப்பொழுதுமே எப்படி இயங்கி கொண்டே இருக்கிறதோ, ரோஜ் தேத்தேகே, அவர் டெய்லி நமக்கு கொடுக்குறார். வாணி ஒரு நாளும் நமக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு கிடையாது, அவர் டெய்லி கொடுக்குறார். அதுபோல நீங்களும் अखंड लंगर चलता रहे, क्योंकि आपके पास ज्ञान का, शक्तियों को, खुशियों का भरपूर भंडार है. உங்களுடைய தானம் தொடர்ந்து நடக்கட்டும், ஏனெனில் உங்களிடம் ஞானத்தின், சக்தியின், குஷியினுடைய பொக்கிஷங்கள் நிறைந்து இருக்கின்றன கஜானாவில். इसे साथ में रखने व यूज करने में कोई भी खतरा नहीं है. பாபா சொல்கிறார், நீங்கள் இதை வெறுமனே வச்சிட்டு இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. தானும் பயன்படுத்தணும், மற்றவர்கள் சில பேர்ட்டு பணம் இருக்கும், ஒரு யூஸ் பண்ணாமலே வச்சுட்டு இருப்பாங்க, தனக்கும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இல்லாமல். அப்படி நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ரோஜ் अपने मिले हुए खजानों को देखो. பாபா சொல்கிறார், एक भंडारा खुला होगा तो चोर नहीं आएगा. பாபா சிம்பிளாக சொல்கிறார், இந்த பண்டாரா திறந்து இருந்துச்சுன்னா திருட வரமாட்டான். எந்த பண்டாரா திறந்திருந்துச்சுன்னா, பாபா கொடுத்த குணம், சக்தி, ஞானம் யார் வந்தாலும் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் பண்டாரா கதவை திறந்து வச்சுருந்தீங்கன்னா திருடன் வரவே மாட்டேன். இந்த இடத்துல திருடன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய குணத்தை திருடிட்டு போகிறேன். நான் பொறுமையாக தான் இருந்தேன், அந்த ஆத்மா வந்ததும் பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், இந்த ஆத்மா வந்ததும் சந்தோஷம். திருட பாபா சொல்கிறார், நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் கஜானாவை திறந்து வச்சு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யாரும் திருடன் வர மாட்டான். பந்து ரக்கேங்கே தோ சோர் ஆ ஜாயேங்கே. நீங்கள் பூட்டி வச்சிங்கன்னா திருடன் வந்துடுவான்றார். அப்படின்னா என்ன? நீங்கள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி. பாபா வாணியில் சொல்வார், உங்கள் முன்னால் ஒரு ஆத்மா வந்து அந்த ஆத்மா வெறுங்கையோடு என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது அமைதியை அனுபவம் பண்ணிட்டு போட்டோம், அன்பை அனுபவம் பண்ணிட்டு போட்டோம், ஞானத்தை தெரிஞ்சுட்டு போட்டோம். நீங்கள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திருடன் வந்துடுவான், மூடிட்டீங்கன்னா வந்துடுவான். ஆகவே தினசரி தனக்கு கிடைத்திருக்கும் கஜானாக்களை பாருங்கள், தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பகிர்ந்து கொடுங்கள், அதை யூஸ் பண்ணுங்க. அப்பந்தான் அகண்ட மகாதானி ஆக முடியும். ஸ்லோகன், கேட்டதை சிந்தனை செய்யுங்கள், சிந்தனை செய்வதால் தான் சக்திசாலி ஆவீர்கள். सुने हुए को मनन करो, मनन करने से ही शक्तिशाली बनेंगे. கேட்டதை சிந்தனை செய்யுங்கள், சிந்தனை செய்வதால் தான் சக்திசாலி ஆவீர்கள். அதை ஜீரணம் பண்ணுறதுன்னு சொல்லலாம். சாப்பாடு என்னவாகணும், அசை போட்டு ஜீரணம் பண்ணணும். அப்போ அதை நம்மை சக்திசாலி ஆக்கிடும். அவ்வியக்த இஷாரா, இணைந்த ரூபத்தினுடைய நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். சேவா ஸ்திதி, பாபா மற்றும் நீங்கள், இந்த கம்பைன்டு ஸ்திதி, இதுதான் கம்பைன்டு. சேவையும் ஸ்திதியும், பாபாவும் நானும், இந்த கம்பைன்டு ஸ்திதியோடு சேவா செய்யுங்கள். அப்போது சதா பரிஸ்தா ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்வீர்கள்.
சதா பாபா கூடவும் இருக்கிறார், துணையும் தருகின்றார். சாத்திவீகே சாத்திவீகே, பாபா கூடவும் இருக்கிறார், துணையும் செய்கிறார். இந்த டபுள் அனுபவம் இருக்கட்டும். பாபா கூடவும் இருக்கிறார், துணையும் செய்கிறார். துணை செய்தல்னா என்ன அர்த்தம்? உதவியும் புரிகிறார். இந்த டபுள் அனுபவம் இருக்கட்டும். ஸ்வாக்கி லகன் से सदा साथ का अनुभव करो और सेवा में सदा साथी का अनुभव करो. சுயத்தினுடைய அன்பினில் லகன் ஈடுபாட்டில் சதா துணையை அனுபவம் செய்யுங்கள். சேவையில் சதா துணைவராக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். பாபா சொல்றார், எனக்கு துணையும் கிடைக்குது, உதவியும் கிடைக்குது. சேவையில ஸ்திதியில ரெண்டுலேயுமே பாபா துணையாய் உதவியாய் இருக்கின்றார். இதை நீங்க அனுபவம் செய்யுங்க. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, எல்லாவற்றை விட மிகச்சிறந்த குணம் சாந்தமாக இருப்பது. ஏனெனில் இப்போ நாம பரந்தாமம் போகணும். பாபா சொல்றார், அதிகம் சத்தத்தில் வர வேண்டாம், இனிமையாக பேச வேண்டும். இப்பொழுது நீங்கள் டாக்கியிலிருந்து மூவியிலிருந்து சைலன்ஸ் செல்லுகிறீர்கள். ஆகவே அதிகம் சத்தத்தில் வர வேண்டாம். எந்த முக்கியமான தாரணையினுடைய ஆதாரத்தில் எல்லா தெய்வீக குணங்களும் தானாக வந்துடும். முக்கியமானது பவித்திரத்தாவினுடைய தாரணை. தேவதைகள் பவித்திரமானவர்கள், ஆகவே அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் யாரும் தெய்வீக குணவானாக இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணம் எங்கே இருந்து வரும்? நீங்கள் ராயல் குழந்தைங்க, இப்பொழுது தெய்வீக குணத்தை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாடல் கள்ளம் கபடமற்றவரிலிருந்து தனிப்பட்டவரே.